பக்தர்கள் நிறைய பேர் வராங்க. என்னைக்கியா சொல்ல முடியுமா ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வராங்க? நார்மலாக 2000-3000 மேலே வரும். லீவு நாளில் சனி ஞாயிறில் க்ரௌட் நிறைய வராங்க. எப்படி வரலாங்க? இப்போ நம்ம சென்னையிலேருந்து வேலூருக்கு வரும்போது அந்த ரூட், சென்னையிலேருந்து வரும்போது வேலூருக்கு முன்னாடி 7 கிலோமீட்டர் தீர்த்தகிரி முருகர் கோயிலான பஸ் எல்லா பஸ்ஸும் இப்போ நிற்கிற அளவுக்கு பண்ணுறாங்க. சரிங்க. வேலூருக்கு வந்தோம்னா வேலூர்ந்து 7 கிலோமீட்டர். சரிங்க. காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் வந்தோம்னா ஆட்டோ தீர்த்தகிரி முருகர் கோயில்னா நேரம் தந்து இங்கேயே விட்டுறாங்க. எங்கேருந்து வந்தாலும் ஆமாம். தீர்த்தகிரி முருகர் கோயிலுன்னா இன்னைக்கு ஒசூர்ன்றதோட தீர்த்தகிரி முருகர் கோயிலுன்னாவே எல்லா வண்டியும் தீர்த்தகிரி முருகன்ற மாதிரி எல்லா பஸ்ஸும் நிற்கிற மாதிரி தீர்த்தம் இருந்தாலும் தீர்த்தகிரி. ஆமாம் ஆமாம். அந்த நாகமரத்தாண்ட எப்பவுமே எங்களுக்கு நீர் விட்டு வந்துன்னே இருக்கும். ஓகே ஓகே. சுவாமி வந்து வடமேற்கு வேலூர் பார்த்த மாதிரி வடமேற்கு பார்த்து வச்சு அருள் பாலிக்கிறார். ஆமா, வேலூர் சரி பாருங்க. அவர் தானே இது, அவங்க தானே உருவாக்குறாங்க. அவங்களோட எல்லாருடைய முயற்சியில உருவாக்கி இருக்காங்க, உலகத்துக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல முயற்சியை பாராட்டணும். இந்த திருக்கோயிலை பற்றிய முழு விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய கோ டெம்பிள் யூடியூப் சேனலில் பாருங்கள்.